ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெயின் ராட்ஸில் நியூ சீசன்லாம் இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா நம்ம விளையாட போகிறோம். ஏதோ பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலரான கேம் தான், நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. அதனால நம்மளும் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெயின் ராட்ஸ் விளையாட போகிறோம். இப்போ தான் சர்வர் ஜாயின் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. என்னமோ பக்கில் மறுபடியும் பக் ஆயிடுச்சு. பக் ஆகி மறுபடியும் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகேவா, எதுக்கு தான் இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் டெவலப்பரு நீங்கள் தமிழாக இருந்தால் கொஞ்சம் இந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விடுவீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. ஓகேவா, இப்போ நமக்கு டுட்டோரியல் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பிக்கப் த க்ளோசஸ்ட்டு பிரெயின் ராட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கோளாறு பிடிச்சவங்களாச்சு, சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செய்வோம். அதனால் கொஞ்சம் தூரமாக போய் ஏதாச்சும் பிரெயின் ராட்டில் எட்டு வரலாம், காசு அதிகமாக கிடைக்கிற மாதிரி. கிட்ட போக முடியாது போல், ஏன்னா ஏகப்பட்ட வேவ்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயே நம்மளால் போக முடியலன்னா காமன் ஏரியாவிலேருந்து அன்காமன் ஏரியாவுக்கே நம்மளால் போக முடியலன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கோம். இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட்டை தூக்கலாமா? ஆனால் அங்கே ஒரு லக்கி பிளாக் இருக்குது, அந்த பிளட் மூன் லக்கி பிளாக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ மியூட்டேஷன் இருக்குது. ஆமாம், ரேர் பிளட் மூன் லக்கி பிளாக்கு. இதுலையாச்சும் ஏதாச்சும் நல்லதாக கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததே ஓபி, சும்மா சூப்பர் ஓபியில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எவனும் வந்துடக்கூடாது, வந்தாங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன கிடைக்க போகுது? ஏதாச்சும் நல்லதாக கொடுங்கடா, நல்லதா. கேப்பச்சினோ அசாசினோ 313 ரூபா பேர் செகண்டுக்கு. எப்படி செத்துறேன்னு எனக்கே தெரில. இதை பார்த்திங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். காசை கலெக்ட் பண்ணி இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இருங்க, ஃபஸ்ட்டு அப்கிரேட் போட்டுடலாம். 391 ரூபா. இன்னொரு அப்கிரேட் போட நமக்கு 1K வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஸ்பீடை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வேறு டுட்டோரியலில் கதறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம போய் க்ளோசஸ்ட் பிரெயின் ராட்டை எடுத்து வந்துடலாம். இது பேர் என்ன? என்னமோ பெண் குயினாட்ட நீட்டமாக இருக்குது. இது என்ன பிரெயின் ராட்டுன்னு பார்ப்போம். ஃப்ளூரா கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும், இல்லை இப்படி தான் இருக்குமா? எனக்கு தெரில. ஆனால் 42 ரூபா பர் செகண்டுக்கு. உனக்கு முன்னாடி இருக்கவனை பார்த்து கற்றுக்கடா, அவன் 1Kடா, நீ வெறும் 300 ரூபாவில் இருக்க. ஆகிய நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை அப்கிரேட் பண்ணிக்கலாம். 35 ஸ்பீடில் இருக்கோம். இப்போ நம்ம போய் ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா தூக்கிட்டு வரலாம். கொஞ்சம் தூரமாக போகலாம். ரேர்லேருந்து தான் ஒன்று தூக்கணும். அதனால் இப்போ நம்ம எப்பிக்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே கேமை முடிக்கிற அளவுக்கு ஒரு பிரெயின் ராட்டை தூக்கிட்டு வரோம். ஸ்டார்டிங்லேயே கேமை முடிச்சிடணும். அப்படி ஒரு பிரெயின் ராட்டை நம்ம தூக்கிட்டோம். அது என் மேலே படவே இல்லை. அப்பயும் நான் எப்படி செத்தேன்னு எனக்கே தெரில. அதே சொல்லப்போனால் உண்மை. ஓகே, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை அப்கிரேட் பண்ணிக்கலாம். 45 ஸ்பீடில் இருக்கும். உண்மையிலே கொஞ்சம் ஸ்பீடு ஆகிட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட பிரெயின் ராட்லாம் இருக்குது. அப்பயும் நம்ம முன்னாடி போய் எடுத்துக்கலாம். செலஸ்டியல்லாம் இந்த வீடியோவில் நம்ம எடுக்க மாட்டோம், அதுக்கு பார்ட் 2ல் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்பயே எடுத்துட்டோம்னா சஸ்பென்ஸ்லாம் போயிடும். இப்போதைக்கு ஒரு மித்திக் அந்த அளவுக்கு எடுத்துடலாம். மித்திக் லெஜெண்டரி அளவுக்கு எடுத்துடலாம் பிரெயின் ராட்டை. அடுத்த பார்ட்டில் நிறையா பிரெயின் ராட்டை எடுத்துடலாம். இந்த வீடியோ ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும்.
அதுக்குள்ளே நம்ம மித்திக்கே தூக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் பார்க்கலாம். ட்ரெல்லெல்லாம் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே அடித்து விழுந்துட்டோம். அதனால் இப்போ நம்ம மறுபடியும் போய் கொஞ்சோண்டு ஸ்பீடு அப்கிரேட் பண்ணிக்கலாம். 47 ஸ்பீடு 49 ஸ்பீடு வந்தோடனே நாட் என்ன பண்ணின்னு காமிச்சிருச்சு. சரி, வீடியோ ஆரம்பித்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கணக்கில் சேர்த்தி 50 ஸ்பீடுக்கிட்ட வந்துட்டோம். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யாருமே போயிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நம்மளோட ரோப்ளாக்ஸ் ஐடி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேகே கேமிங் 492ன்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் இன்விடேஷன் கொடுக்கலாம், இன்வைட் கொடுக்கலாம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 1000 பேர்கிட்ட அக்செப்ட் பண்ண முடியும். நான் ஒருத்தர் தான் அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கேன் கனெக்ஷன்ஸில். இன்னும் 999 பேரை என்னால் அக்செப்ட் பண்ண முடியும். நீங்கள் ரெக்வஸ்ட்டு கொடுக்குறதுனா கொடுங்க. நீங்களும் என் கூட கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் அக்செப்ட்லாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், அக்செப்ட் பண்ணிடுவேன். எப்படி நான் சாகிறேன்னு எனக்கே தெரில, அந்தளவுக்கு போய் செத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இது எதுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? காசை தான் நான் கலெக்ட் பண்ண வந்தேன். 153 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 53வது ஸ்பீடில் இருக்கோம். ஒன்றும் பெருசாக ஸ்பீடான மாதிரி தெரில. இப்போ நம்ம இந்த சந்துக்குள்ளேயே விழுந்துடலாம். ஏன்னா இப்போ லைட்னிங் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் இந்த சந்துக்குள்ளேயே விழுந்துடலாம். அந்த சைடில் போகிறதுக்கெலாம் விஐபி கேட்குறேன். விஐபி சைடில் போனால் அதுக்கு ரோப்ளாக்ஸு நிறையா கேட்குறாங்க. 500 கிட்ட கேட்குறாங்க. இந்த நம்ம எபிக் பிளாக்கை 8 ஓடிடலாம் ஃபஸ்ட்டு. லைட்னிங் வந்து அடிச்சிருச்சு. எங்கே நம்ம பிளாக்கு எங்கே? அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் தூக்கிட்டு வரலாம். தூக்குடா. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க. இங்கே ஹெச்பியை பாருங்களேன், 0ல் இருக்குது. லிட்ரலி 0ல் இருக்குது. அப்பயே நம்ம போய் எடுக்கிறோம் 0 ஹெச்பியில். அங்கெல்லாம் யார்? இன்னொருத்தர் தூக்கிட்டான். அதனால் அவங்ககிட்ட இருந்து அடித்து பிடுங்க போகிறோம். வன்முறையை கையால் போகிறோம். போய் உளுந்துடுறா அதுக்குள்ளே விழுந்துடுறான். முடியல. ஓகே, அது பக்கத்தில் தான் இருக்குது, ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பொறுமையாக. ஓகே, சூப்பர் ஸ்லோ. அதுக்கு பின்னாடி லைட்னிங்கு நிறையா வருது. ஓடுறா. அப்பாடா, ஒரு எபிக் பிளாக்கை தூக்கிட்டு வந்தாச்சு. கேப்புச்சினோ அசாசினோ பார்த்தீங்கன்னா ரேரு. இது பார்த்தீங்கன்னா இது என்னமோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பேர் சரியாக தெரில. அது எனக்கு படிக்க தெரில. ஏதாவது தப்பாக படிச்சிட்டேன்னா அவ்வளோதான். அதனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் அப்கிரேட் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 4 போயிடுச்சு. நம்ம கேப்புச்சினோ அசாசினோவை மிஞ்ச ஆள் கிடச்சிட்டாங்க. இந்த மணியை மட்டும் கலெக்ட் பண்ணவே முடியலையே. கரெக்டாக போய் கலெக்ட் பண்ணுறான், அவ்வளோதான். ஸ்பீடு அதிகமானால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜு. நம்மளால் கேஷ் கலெக்ட் பண்ண முடியாது, அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். 55 கிட்ட இங்கே செல் பிரெயின் ராட்ஸ் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸ்பின் இருக்குது, எதுக்குடா ரீபர்த்துக்குள்ளே போகிற? ஓகே, ஸ்பின் பண்ணுறதுக்கு என்னமோ டோக்கனில் கேட்குறாங்க, அது நம்மக்கிட்ட இல்லை. ஈவெண்ட்டில் விளையாடுனா கிடைக்கும் போல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரீபர்த்தை பண்ணிட்டோம். இப்போ நம்ம போய் இந்த கேஷ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கோன்னு. அப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக இருந்தோம், இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன். இப்போ நம்ம அடுத்த ரீபர்த் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி
நம்ம ஏதாச்சும் போய் பிரெயின் ராட் எடுத்து வர முடியுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்களாம் என்னென்ன பிரெயின் ராட் வச்சுருப்பாங்க? காஸ்மிக்கு. அப்போ ஒருவேளை நம்ம போய் காஸ்மிக்கு ஒரு பிரெயின் ராட்டை எட்டு வந்துடலாமா? அங்கே வரைக்கும் போக முடியுமான்னு தெரில. மித்திக்கு, சீக்ரெட்டு, அப்புறமா காஸ்மிக் இருக்குமான்னு தெரில. மித்திக்கு, சீக்ரெட்டு, லாஸ்ட்டில் செலஸ்டியல் இருக்கும். மித்திக்கு, சீக்ரெட்டு, அப்புறமா காஸ்மிக் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ நம்ம இந்த 3 லாஸ்ட் குட்டிகளை எட்டு வந்துடலாம். பேஸ் லெவலே 42K. அப்போ இதெல்லாம் அப்கிரேட் போட்டோம்னா கிட்டத்தட்ட 100K கிட்ட போக முடியுமா? ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத விட மிஞ்சிடலாம். பேஸ் லெவலில் 42K மித்திக்கல் எல்லாமே. அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம பணக்காரன் ஆக போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு மித்திக்கல் லாஸ்ட் குட்டிக கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் அவுட் ஆகுறோம். தூரத்துலேருந்து கூட ஓடி வந்துடலாம். மித்திக்கலை போய் ரேர் ஏரியாவில் போட்டு வச்சுருக்கோம். நம்ம அன்காமன் ஏரியாவில் போட்டு வச்சுருக்கோம். எவனாச்சும் போய் எடுத்தானா என்ன ஆகுறது? இவங்களுக்கு கிஃப்டாலாம் இப்போதைக்கு கொடுக்க வேணாம். 42K கொஞ்சம் அப்கிரேட் போட்டுடலாம். ஓ, காசு இல்லையா? இருங்க, இப்போ போய் எட்டு வர பாருங்க காசை. இதுக்குள்ளே இதுக்கு அடிக்கடி போயிடுன்னு எனக்கு தெரில. ஓகே, கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுக்குது? 104K, 104K. சொன்ன மாதிரியே நம்மக்கிட்ட மில்லியன் சேர்ந்துருச்சு. அதுக்கு அந்த பிரெயின் ராட்னு காரணம். இப்போ நம்ம ரீபர்த் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ரீபர்த் பண்ணலாம். ஏன்னா ரீபர்த் பண்ணால் மணி அதிகமாக ஏறுமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அந்த ஸ்பீடுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகாது. அவங்க கேட்குற ஸ்பீடுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காசு மிச்சமாகும். ஓரளவுக்கு 60 கேட்டாங்கள்ல, அதே மாதிரி 60 கொடுத்துட்டா உங்களுக்கு ஸ்பீடு மிச்சமாகும். ஓகேவா? அதுதான் ட்ரிக். இல்லாட்டி உங்களுக்கு 2 ஸ்பீடு வேஸ்ட்டாக போகும். கரெக்டாக 50 கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா இப்போ காசு சேர்த்து அதுக்குள்ளே 12 மில்லியன் சேர்ந்துருச்சு. அப்பா, அந்த மித்திக் பிரெயின் ராட் பயங்கரமாக ஏறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு 70 தேவையா? இப்போ நம்ம கரெக்டாக போய் அதை 2 வாட்டி தொட்டோம்னா கரெக்டாக 70 வந்து நிற்கும். இப்போ நம்ம போய் ரீபர்த் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் பிரெயின் ராட்லாம் தூக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா பேஸு வெறிச்சோடி கிடக்குது. அதனால் போய் ஒரு பிரெயின் ராட் தூக்கிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே வேறு எதுக்கு போகிறேன்னு எனக்கும் தெரில. அடிக்கடி போயிடுது அதுவே. உள்ளடா கரெக்டாக ஸ்பீட் அதிகமாக இருந்தால் இது வேறு உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து. இதுக்குள்ளே இந்த ஓட்டைக்குள்ளே உங்களால் கரெக்டாக உழுக முடியாது. அப்படியே நேராக ஓடி வந்தீங்கன்னா அப்படியே தாண்டி போயிடுவான் ஓவர் ஸ்பீடில். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கிராஸாக கொண்டு வந்து நிறுத்தினா தான் உள்ளுக்குள்ளேயே உழுவியான். இல்லாட்டி நீங்கள் உள்ளுக்குள்ளே உழுக வைக்கிறதே கஷ்டம். இதை தூக்கிட்டு போகலாமா? வேணாம், அது ஏற்கனவே மறைய போகுது. தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறேன்? எனக்கு ஏதாச்சும் பெருசாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட லைட்னிங் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த எண்டுக்கு போய் அப்படி அங்கே என்னதான் இருக்குன்னு பார்க்கணும். இல்லாட்டி எனக்கு மனசே ஆறாது. நெக்ஸ்ட் பார்ட்டில் போய் நம்ம பார்க்கலாம். இவன் 30K தானா? 30K வேணாம், 22K வேணாம், 47K வேணாம். வேறு ஏதாச்சும் பெருசாக. இது என்ன? காஸ்மிக். ஓ, அப்போனா லாஸ்ட்டாக தான் காஸ்மிக் இருக்குன்னு நினச்சேன். இல்லையா? ஓகே, இங்கேருந்து ஏதாச்சும் ஒன்று தூக்கிட்டு போயிடலாம். இந்த மித்திக்கல் லக்கி பிளாக்கை தூக்கிட்டு போயிடலாம். இதுலேருந்து ஏதாச்சும் நல்லதாக கிடைச்சாலும் கிடைக்கும். ஏன்னா அந்த பிரெயின் ராட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த லக்கி பிளாக்கை தூக்கிட்டு போகிறது எவ்வளவோ மேலுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். ஃபாஸ்ட்டு வருது, அதனால் அதுக்கு பின்னாடியே லைட்னிங்கு வருது.
அதனால் உள்ளுக்குள்ளே போய் உக்காந்துக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட கடைசி பிரெயின் ராட். இதோட நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வளன்னு பேசிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். லெவல் 9 மித்திக்கல் லக்கி பிளாக்கு. என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்ன கிடைக்க போகுது? கொக்கோஃபேண்டோ எலிஃபேண்டோ கிடச்சிருக்காப்புல. 35K. இதுக்கு அவங்களே ஏதாச்சும் 47K அப்படி தூக்கிட்டு வந்துடலாம். இவனை போட்டதுக்கே கிட்டத்தட்ட 200K போயிட்டானா. அந்த 47Kலாம் தூக்கிட்டு வந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 300 போயிருப்பாங்க. தப்பு பண்ணிட்டேன், லக்கி பிளாக் தூக்கிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 58 மில்லியன் என்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு ரீபர்த்தை பண்ணிடலாம். அப்புறமா இப்போ நம்ம ஒரு 2020 போட்டு ஓகே. இப்போ நம்ம 18 ஸ்பீடு எடுத்து நம்ம ரீபர்த்து 5 பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிட்டு அடுத்த ரீபர்த்தையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த ரீபர்த் பண்ணோம்னா நமக்கு மணி பார்த்திங்கன்னா 4x ஆயிரும். அதாவது நம்ம ஒரு பிரெயின் ராட் எட்டு வந்தோம்னா அதோட காசு அப்படியே 4x ஆயிரும். அதனால தான் நம்ம ரீபர்த்தே எடுக்கிறது. ஸ்டீல் பண்ணுறதுனா 40 ரோப்ளாக்ஸ் கேட்குது. நம்மக்கிட்ட முட்டை தான் இருக்குது. அதனால் இப்போ நம்ம லாஸ்ட்டு பிரெயின் ராட்டுன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு இன்னும் ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட்டை போய் தூக்கிட்டு வரலாம். இப்போ நமக்கு டுட்டோரியலில் அப்கிரேட் யுவர் பேஸ்ன்னு காமிக்குது. அதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்கிரேட் பண்ணுவோம். மறுபடியும் அவுட் ஆகிட்டோன்னா இப்போ நம்ம போய் ஒரு பிரெயின் ராட் எட்டு வரலாமா வேணாமா? எட்டு வரலாமா வேணாமா? ஓகே, இப்போ நம்ம பேஸ் அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரீபர்த்தே பண்ணலாம். இப்போ நம்ம போய் கொஞ்சம் ஃபஸ்ட்டு காசை கலெக்ட் பண்ணிடலாம். எப்படி நான் சாகிறேன்னு எனக்கே தெரில. யாரோ வந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா வீடியோவோட கடைசி லாஸ்ட்டு 1 மினிட்டுக்கு வந்துட்டோம். ஏமா போட்டு அடிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ எல்லோரும் எனக்கு இன்விடேஷன் கொடுக்கலாம். நானும் அதை அக்செப்ட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதோட லிமிட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அப்கிரேட் போட்டுடலாம். இதோட பார்ட் 2ல் நம்ம கண்டிப்பாக செலஸ்டியல் ஏரியாவுக்கும் போகலாம். இனிமேல் கொஞ்சம் ரோப்ளாக்ஸ் வீடியோவும் வரும், ஃப்ரீ ஃபயர் வீடியோவை தவிர. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரீபர்த்தும் பண்ணிடலாம். ரீபர்த்தை பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். அடுத்த ரோப்ளாக்ஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.